கோவை ரோட்டரி கோயம்புத்தூர் கேலக்ஸி, வடவள்ளி மருதமலை சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானம் மேல்நிலைப் பள்ளி மற்றும் சங்கமம் கலைக்குழு இணைந்து நடத்திய தமிழர்களின் பாரம்பரிய கலையான சங்கமம் கலைக்குழு ஒயிலாட்ட 66வது அரங்கேற்ற விழா ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள சத்குரு சேவாசிரமம் வளாகத்தில் நடைபெற்றது. சங்கமம் கலைக்குழுவின் தலைமை ஆசிரியரும் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளருமான கனகராஜ் தலைமை வகித்தார். நிகழ்ச்சியில் நடன கலைஞர்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என அனைவரும் நமது பாரம்பரிய நடனமான ஒயிலாட்டத்தை ஆடினார்கள். இந்த அரங்கேற்றத்தில் அரசு பள்ளி மாணவிகள் பங்கேற்று நடனமாடியது குறிப்பிடத்தக்கது. மேலும் தலைமை ஆசிரியர் கூறுகையில், பள்ளி நிர்வாகம் அனுமதி பெற்று நமது பாரம்பரிய கலையான ஒயிலாட்டத்தில் மாணவிகள் பங்கேற்று நடனமாடியது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. பள்ளி ஆண்டு விழாவின் போது கலை நிகழ்ச்சிகள் இடம்பெறுகின்றன. அப்போது மாணவிகள் கலை நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவதற்கு இந்த ஒயிலாட்டம் உத்வேகத்தை அளிக்கும் என்று கூறினார். ரோட்டரி கோயம்புத்தூர் கேலக்ஸி சார்பில் ஒருங்கிணைப்பாளர் கனகராஜ் அவர்களுக்கு கொங்கு மண்ணின் துரோணாச்சாரியார் விருது வழங்கி கௌரவித்தார்கள். இதுகுறித்து ஒருங்கிணைப்பாளர் கனகராஜ் கூறுகையில், கொங்கு மண்ணின் துரோணாச்சாரியார் என்ற உயரிய விருதை எனக்கு வழங்கியது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அரசு பள்ளி மாணவிகள் இந்த அரங்கேற்றத்தில் நடனமாடியது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. இதனை முன்மாதிரியாக கொண்டு இனிவரும் காலங்களில் பாரம்பரிய கலைகளில் மாணவ மாணவியர்கள் அதிக அளவில் பங்கேற்க தமிழக அரசு வழிவகை செய்ய வேண்டும் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் மாணவியர்கள், துணை பயிற்சியாளர்கள், பெற்றோர்கள், நிர்வாகிகள் உட்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். வணக்கம். நான் மருதமலை சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானம் மேல்நிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியர். இன்று எமது பள்ளி மாணவ மாணவியரின் ஒயிலாட்ட அரங்கேற்ற விழா சங்கமம் கலைக்குழு சார்பாக நடைபெற்றது. துணை பயிற்றுனர்களை அனுப்பித்து எமது பள்ளியில் 1 மாத காலமாக பயிற்றுவித்த ஆசான் திரு கனகராஜ் அவர்களுக்கும், துணை பயிற்சியாளர்கள் கனிமொழி பாரதி மற்றும் காந்திமதி ராமமூர்த்தி அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு அனுமதி அளித்த எமது பள்ளி குழு செயலர் மற்றும் துணை ஆணையர் மருதமலை திருக்கோவில் அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். 3 மணி நேரம் எமது பள்ளி மாணவ மாணவியரின் ஒயிலாட்டம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. கண்டுகளித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் கேலக்ஸி அவர்களின் ஸ்பான்சர்ஷிப் உதவியோடு இவ்விழா நடைபெற்றது. மிகச் சிறப்பாக ஒயிலாட்டம் நடைபெற்றது. தேங்க்யூ. அனைவருக்கும் சங்கமம் வணக்கம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சங்கமம் கலைக்குழு ஒவ்வொரு கிராமங்கள்லையுமே தமிழர் பாரம்பரிய கலை வளத்திற்காக பயிற்சி வழங்கிட்டு இருக்கோம். அதே போல் தான் கோவை மாவட்டத்தில் வடவள்ளி மருதமலை தேவஸ்தான சுப்பிரமணிய சுவாமி மேல்நிலைப் பள்ளியில் இங்கே சங்கமம் கலைக்குடைய இந்த ஒயிலாட்ட பயிற்சியை துவக்கணும். எதுக்காகனா தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில் கலை திருவிழான்னு சொல்லி ஆண்டுதோறும் செய்கிறாங்க. அதில் இந்த கிராமிய கலைகளும் இப்போ முக்கியத்துவம் கொடுத்து போட்டிகள் நடைபெறுகிறது. அதன் அடிப்படையில் தலைமை ஆசிரியருக்கு அனுமதி வழங்கி வாரந்தோறும் 2 நாட்களுக்கு பயிற்சி வழங்க அனுமதி கொடுத்தாங்க. அந்த வகையில் சங்கமம் கலைக்குழு துணை பயிற்சியாளர்களாக திருமதி காந்திமதி ராமமூர்த்தியும் திருமதி கனிமொழி பாரதி அவர்களும் அங்கே பயிற்சி வழங்கினாங்க. சிறப்பான பயிற்சி முடிச்சிட்டோம். ஆனால் அரங்கேற்றத்துக்கு என்ன செய்கிறது அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ரோட்டரி அதுக்கு துணையாக இருந்து இந்த அரங்கேற்றத்துக்கு அத்தனை ஸ்பான்சரும் பண்ணாங்க.
அரங்கேற்றம் பண்ணுறதுக்கான இடத்த சேவாசிரமம் ஆர்எஸ்புரம் சேவாசிரமத்தில் அனுமதி கொடுத்தாங்க. நால்வரும் இணைந்து இந்த அரங்கேற்றத்தை பண்ணோம். அதில் 33 கலைஞர் பள்ளி மாணவ செல்வங்கள் அரங்கேற்றம் பண்ணாங்க. அது சங்கமம் கலைக்குழு 66வது அரங்கேற்றம். இது மருதமலை அறுபடை வீடு முருகனுடைய கோயில் என்பதால் எல்லாமே 6 என்கிற அடிப்படையில் அமைஞ்சது. அது மிகப்பெரிய சிறப்பாக அமைஞ்சது. இந்த நிகழ்வில் பார்த்திங்கன்னா எனக்கு கொங்குமணின் துரோணாச்சாரிய விருது கொடுத்தாங்க ரோட்டரி கிளப் சார்பில். அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுத்துருக்கு. இங்கே இருக்கக்கூடிய துணை பயிற்சியாளருக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியை கொடுத்துருக்கு. ரோட்டரி கோயம்புத்தூர் கேலக்ஸி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சங்கமம் கலைக்கூட பல்வேறு நிகழ்வுகள் எங்களுக்கு துணையாக இருந்திருக்காங்க. அந்த வகையில் எங்களுக்கு மிகப்பெரிய இந்த விருது மிகப்பெரிய ஊக்கச்சக்தியை கொடுத்துருக்கு. இன்னும் பல கிராமங்களை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற எண்ணத்தை உருவாக்கியிருக்கு. இன்னும் இதை வந்து ஒரு கட்டுக்கோப்பான ஒரு இயக்கமாக உருவாக்கணுங்கிறதும் எங்களுக்கு கிடைச்சிருக்குங்க. காளியாபுரம் மயில்சாமி அண்ணா அவர்கள் இங்கே பங்கெடுத்த மாணவ செல்வங்களுக்கு 3 குழந்தைகளுக்கு வெளிநாட்டு பயணத்துக்கு தேர்வு செஞ்சுருக்காங்க. அது இந்த குழந்தைகளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பாக நினைக்கிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் ஜெய்சன் டூரிசம் மற்றும் ரோட்டரி கிளப் மயில்சாமி அண்ணா இணைஞ்சு இந்த குழந்தைகளுக்கான சுற்றுலா தலத்துக்கு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு நாள் சுற்றுலா பயணம் போகிறதுக்காக அத்தனை குழந்தைகள் அழைச்சி போகிறதா சொல்லியிருக்காங்க. இது அந்த குழந்தைகளுக்கு கிடைச்ச அந்த கலையை கட்டுறதுனால அவங்களுக்கு கிடைச்ச ஒரு சந்தோஷமான செய்தியாக நினைக்கிறோம். பெற்றோர்கள் அனுமதி கொடுத்த பெற்றோர்களுக்கும் இதுக்கு துணை அந்த தலைமை ஆசிரியர் பெருமக்களுக்கும் துணை பயிற்சியாளருக்கும் சங்கமம் கலைக்கும் அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் ஆர்எஸ்புரம் சேவாசிரமத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மாவட்ட அளவில் வந்து பார்த்திங்கன்னா வடவள்ளி பள்ளியில் ஒயிலாட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 8 மாணவ செல்வங்கள் பங்கெடுத்துட்டு மாவட்ட அளவில் முதலிடம் பெற்றிருக்காங்க. அவங்க அடுத்ததாக மாநில அளவுக்கு போகிறதுக்கு தயாரான பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. நன்றி.